கோழி முழுங்க கொக்கு முழுங்க. ஓ சாமி அது மட்டும் இல்ல சாமி. ஓ பச்சை குத்துவா கூட பிடுவா மரம் கட்டுவா சாமி. என்ன சொல்ற? ஆமா ஐயா. பச்சை குத்துவா? ஆமா சாமி. ஓ பா பச்சை பள்ளி பச்சை தேல் பச்சை ரெண்டு பச்சை அந்த பச்சை பூரா பச்சை எல்லாம் பச்சை குத்து சார். அப்படியா? ஆமா ஐயா. பொறுப்பண்ண எனக்கு ஒரு பையன் ஒருத்தங்க. ஓ சாமி யாரெல்லாம் குத்திட்டு இருக்கா சாமி? நீ ஆமா ஐயா. குத்திங்கடா. ஆமா சாமி. அது போல சொல்லு. அங்கே குத்தனை கேட்டுக்கோ இங்கே குத்தனை கேட்டுக்கோ. ஆமா சிவாஜி கணேச அண்ணன் அடிப்பாரு, சாவித்திரி தங்கச்சி அடிப்பாரு. மலர்ந்து மலராத பாட்டி சாமி. ஆமா ஆமா அந்த சிவாஜிக்கு நான் தான் ஆமா பச்சை குத்து நேரத்துல ஒரு சிவாலய சிவாஜி ஆனாரு. ஆமா ஐயா. அது வேற எல்லாரும் குத்திக்கிறாங்க. எல்லாம் குத்துவேன். அவங்களுக்கு இவங்கெல்லாம் குத்துறிய என் பையன் ஒருத்தவங்க. ஓ நைப்புல் கவுண்டர். நல்ல பிள்ளை கவுண்டர். ஓ புள்ளாண்டாங்கதா. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். ஓ சாங்க பாலு செத்த பையன். ஓ ஐயா. அம்மா கிடையாது. ஏதோ நான் தான் அங்கே திருடிச்சு திறமத்திற்கு அங்கே வாங்கி ஏதோ 5-10 பைசா வச்சுக்கிறேம்மா. பையனை கூப்பிட்றேன், அவனை குத்துவியா? அவ்வா அங்க அனுபவிச்சிருக்கா என்ன வாயில் வருது? ஆடு வர மாட்டேங்குது. சப்பி 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 ஓகே ஓகே அது வந்து போகுது. ஏய் நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டாரு. ஆமா ஆமா பச்சை குத்துன்னு ஆமா குறப்பொண்ணு வந்துதான். அப்பா சொல்ல வந்துதா அப்பான்னு கூப்பிடுறான். சரி சரி அப்பா தெரியலையா அப்பா பையா பச்சை குத்துக்கு போ. குறப்பண்ணா ஓ சாமி நைப்புல் கவுண்டர். ஐயோ என்ன சாமி இது புள்ள அது. ஏன்னா என் புள்ள மாதிரி அங்கது இது பெரிய தொல்லை. அப்படிமா பாலு செத்த பையன் அம்மா காரி இல்ல, நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஓ சாமி இந்த வயசுல சப்புது பாரு சாமி. அம்மா பாட்டி கொடுக்கல பால் வர மாட்டேங்குது. ஓ சாமி கை சுபா சாமி. கை ஓ கை சுபா சாமி. அவெல்லாம் ஒரு பேச்சு பேச்சு. ஓ முன்னே வளர்ந்து தேங்க வளர்ந்து சாமி. அப்பா பையா நான் குத்திட்டு பாறா. ஓ புள்ள பெத்துக்க மாட்ட போயா ஐயா. ஓ சாமி புள்ளான தாய் இல்லாத எப்படி போ சாமி. என் தலையே தேதி தாய் இல்லாத பிள்ளை தரல போயிட்டு சொல்லுவாங்க. 3 வருஷத்தால நான் கட்டணும் போய் சேர்ந்தா எறா வாயிலிருந்து அப்பப்ப வாயில வச்சுக்கிறேன். அப்பா அதேதான் ஓ புத்து புத்து ஐயா புத்து. ஓ கருப்பட மேல அப்படியே சாமி. நீ தான் வா காரிங்க. ஓ எங்க மாமங்கள பிஞ்சிரு போல இருக்குது. சாரி மாமா உருகுறாங்க உள்ள. ஏய் ஒரு பொண்ணு கையில பார்த்து பத்திரமா குத்திக்க. நான் பச்சை ஏய் ராஜே ஓ பச்சை குத்துற சாமி. பச்சை குத்துற. ஏய் என்ன பச்சை வாடா. யோ
பாம்பு பச்சை குத்துயா ஓ குத்தும் சாமி அது குத்துன கச்சிட்டு நான் செத்து போடுவேன் நான் பாம்பு பச்சை ஓ வயிற்றுக்கு என்ன சாப்பிடுது வயிற்றுக்கு என்ன சாப்பிடுது நல்லா கொட்ட புண்ணாக்கு ஓ பீத்துண்டு போடுது கை நீடு சாமி ஓ சாமி பச்சை குத்துனா முளைப்பால் ஓட சாமி முளைப்பால் ஓ சாமி ஓ சாமி பையா ஏய், என்னய்யா 1500 போய் ஆவின் பாலோட வாங்கிக்கலாம் வேற கையில அப்பா பையா அடிக்குது அப்பா பையா ஓ சாமி ஓ முளைப்பால் நானே கூட காசு சேர்த்து கொடு சாமி ஓ நெல்புல் கவுண்டர் லெப்பல கவுண்டடி ஓ சாமி கை அவன் காசு கேட்கறாங்க இப்ப குத்துறது இல்ல குத்துருனா ஏய் எந்த ஒரு தொழிலுமே தொழில் செஞ்சு கொண்டு வாங்கலாம் காசு எதுக்கு? ஓ சாமி நல்லா இருக்கும் நான் தொழில் சுத்தமா செஞ்சுட்டா கை நீட்டு காசு வாங்க ஆ, சாமி ஆமா ஐயா ஓ சாமி அப்பா பையா அப்பா பையா என்னடா? ஏ பாய் மச்சான் என்ன பண்ண அங்கே அமுக்குறாங்க. ஏய், உள்ள போ. பாய் என்ன ஆச்சு ஏ பாரு சாமி பாரு நான் படைய போறேன் பாரு சாமி பாரு படைய குரு ஓ சாமி ஓ கொர பண்ணி தான் பிடிக்குது சாமி அது ஏய், ஏய், ஏ ஐயா ஏய். ஏய், அப்புறம் சீக்கிரம். அப்பா பையா ஏய், வா. அடிக்குது அந்த பம்புல அட, உங்க அம்மா காரி அடக்காது, வா. ஏய், வா, வா. அச்சு, வா. ஆ. ஐயா ஐயோ மறுபடியும் நடந்து போறா, என்ன வேணும்? என்ன ஏறு, என்ன ஏறு. ஓ சாமி தூள மாட்டேங்குது துணு போட்டு தூள மாட்டேங்குது எதிர்த்து மோள மாட்டேங்குது எந்த பேச்சு சாமி ஆ, ஆ. நீ என்ன பண்ற நீ பச்சை கொடுத்து போதும் உள்ள நம்ம மூட்டு உள்ள 3வது பானையில மலாட்டை இருக்குது காய்ச்ச மலாட்டை பாஞ்சு மலாட்டை அங்க போய் பூச்சி துணி வரும் போ சரி அப்பா பையா ஓ ஐயா ஏய், ஏய், என்ன கத்துக்கிற? பொண்ணே. பச்சை குத்துன்னு சொன்னிய ஆமா சாமி என்ன பச்சை குத்துவா ஓ சாமி பா பஜ்ஜை மாடி பஜ்ஜை தேடு பஜ்ஜை பூரா பஜ்ஜை நண்டு பஜ்ஜை நட்ட பஜ்ஜை பொண்ணு ஏன் சாமி போற இல்ல ஓ சாமி போற போற பாத்து உனக்கு ஏய், நீ வேற. இல்ல, ஐயா. இந்த லேடிஸ் பச்சை குத்துவா லேடிஸ் 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 ஓ ஏழரை கால வயசாவது உனக்கு லேடிஸ் போட்ட அதெல்லாம் இல்லம்மா கையில குத்துனாக்கா பாகத்துக்கு நல்லா இருக்குங்க வேற எங்க குத்துற சாமி கையில தான் குத்துவாங்க ஓ உங்க சாமி ஓ காசு கொடுக்கணும் யாரு நாங்க எப்படியே பார்த்தாலும் ஊருக்கு நாட்டாம இப்படி பெருக்குமா ஓ பெரிய பானகார போறங்க சாமி நீங்க நாடகாரம் இல்ல பட்டாசுக்காரன் ஓ பணக்கார சாமி நீங்க ஓ வெண்புல் காண்ற ஏய், ஓ சரி, குத்து சாமி சரி, கவுண்டரு. ஓ. அப்ப லேடிஸ் பச்சை ஓ கா சாமி குத்துது ஏன் சாமி இடுப்பு வர மாட்டேன் கொஞ்சமா சாப்பிடணும் அப்ப இந்த கையா ஓ இந்த காய் சாமி இது இந்த காய் இப்படி சாமி இந்த கை ஏன் வேலனுக்கு ரெண்டு
கல்லக்கா துண்டா நல்லவெல்லாம் சாவரம் பஸ்ல லாரியில் மாட்டிக்கணும் உனக்கு வரமாட்டேன் அந்த சாவு அப்ப என்ன பண்ண எந்திரு எந்திரு நல்லா சிவபூஜை காலத்துக்கு அந்த மாதிரி போய் வர்றாஸ்க்கு வாயா வா காது குடாதே வா காது குடாதே வா காது குடாதே அப்பா பையா அப்பா பையா வா சாமி காது குடாதே வா சாமி ஆடி காது போறோம் காசி காசி நீங்க நான் என்ன கடந்து விட்டு போறாளா வா சாமி வா காது குடாதே இருமா எங்க அப்பா லுங்கி புடிச்சிட்டாடா யா அப்பா செட்டி போடு வா வா கட்டிதான வைப்பு காவு அப்பா பையா இரு அம்மால சொல்றேன் அம்மா தான் சண்டை போடுவாங்கடா நான் அவன் சொல்றது சின்னம்மா ஏய் நம்ம யார் கையில வச்சுக்கலாம் போற புஷ்பா யாரு கையில வச்சுக்கலாம் ஆமா இந்த மாதிரி குறப்பன் கையில வச்சுக்கூடாது அவன் என்ன ஜாதி அவன் நம்ம என்ன தகுதி தராத்தரம் நம்ம எப்படியா பார்த்தாலே ஆமா என்ன பண்ற நீ பச்சை கொத்துற நான் பச்சை கொத்துறேன் ரெண்டு பேருக்கு சேர்த்து காசு கொடுத்து வந்து அப்பா பையா நான் அப்பா பையா ஆட்டேங்கடா காசு இல்லையா ஆமாடா ஏன்னா அப்பா பையா நீ காசு வச்சுக்கிறதுனால நானே பச்சை கொடுத்துருக்கேன் இருமா இருமா அப்பா பையா அடிங்க அப்பா பையா கை வச்சுனா கையை வச்சு விட போறோம் லாஸ்ட் அப்பா பையா அப்போ உங்க காசு இல்லையா நான் அடிங்க அப்பா பையா என் கையில இல்லடா காசு அப்பா பையா அவ குறப்பொண்ணு தெரிஞ்சாக்கா அடுத்து போ அதனால என்னன்றா நீதான் சின்ன பையன் எங்க அப்பா 16 மூட்டை கல்லக்கா போடுறவரு கமிட்டியில போட்டாரு தோட்டம் கொடுத்துட்டாங்க வாங்க போற நேரத்துல கேட் சாய்த்தாங்க நாளைக்கு காலையில முதல் டோக்கன் எங்களுக்கு தான் நாளைக்கு காலையில தரேன்னு சொல்லிட்டு மா 16 மூட்டை கல்லக்கா ஆமா ஆமா ஓ சாமி காசு கொடு சாமி மாமா கோபப்படாதம்மா ஏய். எங்க அப்பா இல்ல 16 மூட்டை சொல்றா அப்பா பையா போடா இது கொடுக்காத மாட்டு ஓட்டுனாங்க நான் போய் போட்ட கமிட்டியில டோக்கன் கொடுத்து போற நேரத்துல கேட் சாய்த்தாங்க காலையில முதல் டோக்கன் நம்பர் தான் வாங்கி கொடுத்துருங்க ஏன் ஐயா மாமா இருமா இருமா ஏய். போடா 16 மூட்டை ஐயோ போடா அப்பா பையா தள்ள மாட்டா கேட் சாய்த்தாங்க ஐயோ போடா சொல்றா பையா ஏன் ஐயா ஓ காசு கொடு சாமி இருமா இருமா கோபப்படாத முதல் டோக்கன் நம்பர் போடா சொல்றா பையா அப்பா பையா ஏய் அம்மா 16 மூட்டை போடா வக்கால ஓய்யா அம்மா எங்க அப்பால எங்க அப்பா மப்பா வெல்புடி தாண்டி வெல்புல் கவுண்டர் இல்லம்மா வெள்ளை கவுண்டர்மா அவரு ஓ சாமி அம்மா எங்க அப்பா 16 முட்டை கணக்கா எடுத்து போய் ஓ 16 முட்டை வைக்கிறானா முட்டைமா மூட்டை ஐயோ ஐயோ போய் சிகரெட் புடிச்சிட்டு வா போ ஏய் முதல் டோக்கன் நம்பர் அம்மா சொல்றேன் அம்மா 16 மூட்டை போலூர் இல்ல போலூர் போலூர் இல்ல எங்க போலூர்மா ஓ போலூர் அங்க மண்டி ஓட்டுக்குது கலக்கா மண்டி அங்க எடுத்துட்டு போய் 16 மூட்டை போட்டாரு பாத்தீங்களா போட்டவே ஓ காசு கொடுத்துருப்பாங்களே இருமா அடிச்சுட்டு போறாதுமா ஓ சாமி இருமா அடிச்சுட்டு போறாதுமா அங்க 16 மூட்டை போட்டோம் டோக்கனும் குடுத்துட்டாங்க குடுத்த நேரமா இல்லையோ ஏம்மா கூட்டி போட்டாங்கம்மா கேட்ட ஏரியா காசு இல்லம்மா என்ன ஐயோ
எங்க அப்பா கட்சி நிறுத்து வேண்டாம் அது மாதிரி அடிக்கிறான் ஆமாங்க இப்போதைக்கு என் கேள்வி இல்லை அது உடனே ஏற்பாடு செய்யறேன் இரு நான் காசு பண்ணுன்றதுல எவ்வளோ பிரச்சனைகள் வரும் எவ்வளோ நன்மைகள் வரும் தீமைகள் வரும் எல்லாருமே உட்காந்து தெரியும் பொதுவாகவே நம்மளாம் மனுஷனாக பிறந்து மீண்டும் ஒரு பிறப்பு யாரும் தெரியாது மனித தன்மையை விட மேலான எதுனாக்கா தெய்வ சக்தி சொல்லுவாங்க அது எந்த விதமான சாமியாக இருந்தாலும் அவங்கவுங்க முன்னோர்கள் ஏற்படுத்த குலதெய்வம் அப்படி அற்புதமான இந்த கார்த்திகை மாதத்தில் முனீஸ்வருடைய ஆலயம்னாக்கா சிவனுடைய மறு அவதாரம் சொல்லுவாங்க எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் முனீஸ்வருடைய அவதாரம் வந்து பெருந்தன்மையான அவதாரம் ஏன்னாக்கா நீங்கள் ₹1,00,000 செலவு செய்து திருப்பதி காசி ராமேஸ்வரம் போயிட்டு இல்லாத சாமி கும்பிட்டாலும் சரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம்னாக்கா எந்த தெய்வத்துடைய சக்தி நமக்கு சத்தியமே கிடையாது அதுக்காக தான் சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு எல்லாருக்குமே இருக்கணும் அது அவங்கவுங்களுக்கு நம்ம கோத்திரம் சொல்ல முடியாது சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் 2 கோத்திரம் இருக்குது ஆனாக்கா குலதெய்வங்கள் அவங்கவுங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ரேணுகா அம்மா இதாக இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு பதவி எவ்வளோ திரௌபதி அம்மனுடைய இதாக இருக்கலாம் ஒருத்தருடைய சிவனுடைய இதாக இருக்கலாம் அதோட நான் என்ன சொன்னால் அப்படிப்பட்ட மகா கும்பாபிஷேகம் 100 முறை ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணுறதை விட ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய நன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலசில் ஊற்றுற தண்ணியானது நம்ம தலையில் பட்டாலே நம்ம செய்த பாவமெல்லாம் தீர்ந்ததுன்னு முன்னோர்கள் ஐதீகம் ஆகையினால்தான் பொதுவாகவே 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஆலயத்தினருக்கு கும்பாபிஷேகம் பண்ணியே தீரணும் அப்படி பண்ணாதான் அந்த தெய்வத்துடைய சக்தியானது இன்னும் பெருமை தவிர கோயிலை கட்டிட்டோம் கற்பூரை ஏற்றிட்டோம் அது இருந்தாலும் எல்லாம் போதும் அது வந்து வழிபாடு கிடையாது அது குலதெய்வத்துக்கு நம்ம செய்கிற குறைபாடு ஆகிடும் அதனால உள்ளூர் கல்யாணபுரம் வெளியூர் கொண்டு நம்ம வகையறாவாக சொல்லக்கூடிய கொத்து சுகம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோவிலில் ஒரு மனுஷன் கோயில் ரூபா தனி ஒரு மனுஷன் கோயில் கட்டிட முடியாது யாராவது ஒரு நண்பர்கள் கொடுத்து பலரும் 10 பேர் ஆளுக்கு ₹1 போட்டுருந்தாலும் கோவிலில் கட்டவும் முடியும் அதனுடைய நிலத்தில் சீரமைக்கவும் முடியும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தெய்வமான முனீஸ்வருடைய ஆலயத்தை மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டபங்க விழாவை செய்து அந்த விழாவை முன்னிட்டு தமிழுடைய பாரம்பரியம் கருணாத நாடக கலை இந்த நாடகம் மலையாள பகவதி என்னும் கண்டன் கார்கோடர்கள் மதை என்ற நாடகம் நடந்திருக்க இந்த அதிகாலை பொழுது இது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க 3 மணியை தாண்டிட்டாலே இது பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்து கொண்ட காட்சியானது ஒரு குறப்பெண்ணானவர் கொடியை கருத்தில் ஏந்தி குறை சொல்லி குறி சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அது முதல்ல குறை நேரத்தில் குறி சொல்லுதா அது குறை சொல்லுவாங்க நம்மளாம் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளோ பாவ புண்ணியெல்லாம் செய்யணும் அது தெரியாது ஏன்னா தகப்ப செய்த பாவம் இன்னைக்கு பிள்ளையை தாங்கன்னு சொல்லுவாங்க மீண்டும் ஒரு பொருள் சத்தியமனம் போட்டு கடைசியாக எடுக்கிற பிறவி எனக்கு இந்த மனித பிறவி மாற்றணும் ஆகையினால இந்த உடலில் உயிர் இருக்கிறதா பேரு புகழலாம் உயிர் போயிடுச்சுனாக்கா இந்த உடல் மண்ணுக்கு தீவி அறியாது போகுது இந்த உயிராண்டு எங்கே போகுதுனாக்கா சிவலோகம் சொல்லக்கூடிய சிவபாகம் அடைந்து விஷ்ணு லோகம்னு சொல்லக்கூடிய சொர்க்கலோகத்துக்கு சென்று போச்சு அதனால முன்னோர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க புகைப்படத்தை பூஜையாளரை வச்சு சாமியை வழிபடுறோம் காரணம் நம்ம அனைவருமே இறைவனுக்கு திருவடிப்பு செஞ்சாச்சா மீண்டும் அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிற பாவங்கள் எங்கே நீ வாழ்ந்தாயோ எங்கே வசித்தாயோ அவர்களோட ரத்த சம்பந்தமாக பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ அதை போய் சேர்ந்தே தீரும் புண்ணியத்தை மட்டுமே இந்த உயிராக பற்றி செல்லும் செய்த பாவ கர்ம வினைகள் எல்லாம் எங்கு வாழ்ந்தாயோ அங்கே விட்டு செல்லுவாங்க தான் அறியாமல் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சூரியன் உதயமாவதற்கு முதல் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் அவங்கவுங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சியும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவம் இனியோடு இந்த குறக்கொடியோடு போன சொல்லிட்டு தங்கள் கைகளால் 1 2 5 10 மனுஷனா வெறும் பொருள் யாருக்கும் கொடுக்கும் வெறும் கையை வாழ்க்கக்கூடாது வெறும் கையால் நம்ம கோயிலுக்கு போனோட வெறும் கையில் வரக்கூடாது அதனால தான் விருதியோ திருமணம் தொடுப்பாங்க அதை எடுத்து வரணும் தவிர அதனால வெறும் கையால் இதை வாழ்க்க முடியும் அதெல்லாம் கல்யாணத்தோடு மக்கள் நல்ல விசேஷம் பண்ணணும் இந்த அச்சனை சொல்கிறவங்க பார்த்தியா அரிசி மஞ்சள் பூ அது வாழ்த்து அரிசி அதெல்லாம் வாழ்க்கும் போது ஒரு வெறும் கையோடு வாழ்க்க முடியாது அதனால நம்ம என்ன வேண்டுறோம் அப்படின்னாக்கா
கோயிலுக்கு போனால் கூட நம்மளால முடிஞ்சு 1 2 5 10 உண்டியில் போடுறோம். ஏன்னாக்கா அது தெய்வ காணிக்கை, அது காணிக்கை. அதை போல செய்த பாவங்கள்லாம் இந்த குறைக்கூடியோடு என்னை விட்டு போகணும் அப்படின்னு மனசார அவங்க குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்கள் கையிலால் கிடைச்ச காணிக்கையை இந்த குறைக்கூடிய செலுத்தி குலதெய்வம் மாதிரி பண்ணி கற்றுக் கொடுக்குறோம். அச்சங்கோயில் அரசே என் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் மீதேறும் பன்னிரு கையன் சோதராம். சுவாமி புண்ணையப்பா சரண புண்ணையப்பா, சபரிகிரி நாயகனே சரணமையப்பா. சுவாமி புண்ணையப்பா சரண புண்ணையப்பா, சபரிகிரி நாயக பச்சை வண்ண பரந்தாமன் மகிழ் செல்வா. சுவாமி புண்ணையப்பா சரண புண்ணையப்பா, சபரிகிரி நாயகனே சரணமையப்பா. சபரிகிரி நாயகனே சரணமையப்பா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையாயன் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த, பள்ள நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, என்றும் இன்பம் வந்து சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்தில நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே ஏழையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. இங்கே குறைக்குடலின் காணிக்கிட்ட என பொருத்தியம் ஒரு தெய்வம் இல்லையா, தெய்வத்துக்கே இங்கே காணிக்கிட்ட அத்தனை குடும்பங்களும் பல்லாண்டு வாழ வேண்டும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் இளவலாவிய நீர்மலை வேணையின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சொல்லுவாங்க. இந்த உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரிய அந்த பெருமான் தான் முனீஸ்வர பெருமான அவதாரம் செய்திருக்காங்க நம்ம கிராமத்தில். அந்த பெருமானுடைய பரிபூரமான அருள் இந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அத்தனை குடும்பங்களுக்கும் தீர்க்கமாக கிடைக்க வேண்டும். எல்லோரும் பல்லாண்டு வாழ வேண்டும், சகல சம்பத்தை பெற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க வள வாழ்க வளமுடன். ஐயா இவர்களுடைய குறையெல்லாம் தீர்ந்து விட்டது. 16 மூட்டை அம்மா பணக்கார காலையில் வீட்டு வாரத்தில் சாமி போறதுல குறையெல்லாம் தீர்ந்து விட்டது. குறை இன்னும் தீரல. நமது கிராமத்தை சேர்ந்த உங்களுடைய அன்பு தாய் மேனகி திருவாளர் அம்மையார் மேனகி அம்மையார் இங்கு ஆசிரியர் பிரகாஷனை பாராட்டி ரூபாய் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். இந்த அன்பு தாய்க்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகிறோம். எல்லாம் நம்ம ஊர் பக்கத்தூர் புள்ளியாச்சு, பக்கத்தூர் புள்ளியாச்சு. இங்கே ஜாலரை தட்டினது. ஆமாம், இதோட கேட்டாங்களா சொர்க்கம் மட்டும் காட்டில் வாங்க. வாய் அடங்கதா பாரு. ஐயா ஐயா
பக்கத்து ஒரு பிள்ளையா ஒரு செல்வம் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமா ஆர்மி வந்து ரோஜா நாடகத்தில் ஒரு சாதாரண நடிகராக சேர்ந்து எனக்கு ஆரம்பம் தெருக்குத்து தான். தெருக்குத்து கற்றுக் கொடுத்தவங்களாம் அவனை வழியா உள்ள உட்காந்துக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களோட நேரத்தில் நம்ம பார்த்துருக்கேன் சொல் கேள்வி தான். அப்படி அற்புதமான இந்த கலை வந்து பொதுவாகவே படித்த படிப்பு வேறு. என்னக்கா நல்லவங்க கெட்டவங்க சின்னவங்க பெரியவங்களுக்கு ஒரு விதமான வயசு வித்தியாசமாக இருந்தால் ஒரு 10 பேர் முன்னிலையில் மேலையில் ஏறி நின்று பேசுறதுக்கு ஒரு தனி தைரியம். அது படிக்கிற அவசியமே கிடையாது. படிப்பு மாதிரியை விட்டுவிட்டால் இந்த கலைத்துறைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரோஜா நாடக மன்றம் என்றால் பிரகாஷ்னா ரோஜா நாடக மன்றம் அதெல்லாம் இருந்து ஏதோ அவருக்கு கற்றுக் கொடுத்த குருவாக இருந்து இவரு இன்னைக்கு அதே கிராமத்தில் அருண்குமார், இதே நமது கிராமத்தில் இந்த அஜித் மற்றும் ராஜசேகர், பக்கத்து கிராமத்தில் முனிப்பு, நான் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறேன். அது உள்ள சொல்லி கொடுத்துருக்கணும். முதல்ல ரோஜா நாடகம் வந்து இன்னைக்கு வந்து எனக்கா இதே நானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ரோஜா கம்பெனி இருந்தேன். மறுபடியும் வேறு கம்பெனி போனேன். மறுபடியும் ரோஜா கம்பெனி. ஆனால் இதில் இருந்து நாடகத்தில் அதுவும் ட்ராமாவில் மேடை நாடகத்தில் 2 பேருமே பாவம் இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி மனசில் கருத்து வேறுபாடு இல்லைனாக்கா மனுஷ தன்மையே கிடையாது. ஒரு சில பொறாமை பச்சிருப்பு இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் தவிர்த்து உண்மையான தொழிலுக்கு நம்ம வயிற்று நேரத்தில் சோறு போடுற தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ ரோஜா நாடகம்ன்ற சென்ற இடத்தெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு பேர் எடுப்பதற்கு காரணம் நமது காந்தபாளையம் கிராமத்தை சேர்ந்து முழுக்க இதே உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து ஆதரிக்கக்கூடிய ஆர் பிரகாஷ் அது ஒரு காரணம் சேரும். அவரோட இணைந்து அதே மூலக்காட்டில் வந்த ஜெயஜோதி உண்மையிலே அவங்களாம் உண்மையிலே பெருந்தன்மையான வாணியில் முழு அருள் பெற்று இந்த பூமிதனில் பிறந்தவர்கள். அவர் மூலமாக 4 பேர் நல்லா இருக்குன்னாக்கா ரொம்ப காரணம். அதுக்கு மக்களாகிய நீங்கள் தான் முழு காரணம். கற்ற கலைஞரை விட அமர்ந்து பார்க்கக்கூடிய அறிஞர்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்படி சிறப்போடு நம்ம மூட்டு நல்லா இருக்கணும்னு கையில் எவ்வளோ கச்சம் எல்லாம் குறைக்குள்ள போட்டீங்க. உண்மையாக சொல்கிறேன், போட்ட காசு காலையில் சம்பளம் வாங்காதே போயிடலாம். சம்பளம் வேணாம் ஆனால் முடிச்சு சொல்லி என்னக்கா இறக்கி வைக்கிறதா சொல்லணும். கோயிலுக்கு செய்யறதுல எந்த விதமான புண்ணியம் கிடையாது வந்து அவ்வளோ பேசுறது. முக்கால வருங்காலம் நிகழ்காலம் போங்காலம் கடந்த காலம் எதிர்காலம் காலத்துல என்ன நடக்கும் சொல்றேன். எங்களுடைய உடல் கண்டன் காக்கோடகள் அவங்க எடுத்து அவங்க கைரகை பார்த்து அவங்களுக்கு உண்மையான முறையில் புரிய சொன்னாக்கா நீ எதிர்பார்க்கத்தை விட பொண்ணு பொருள் நான் வாங்கி ஆடும் கலைஞர் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு கொடுப்பான். தெரியவில்லை, அவனையும் சிறைபிடிக்க வேண்டும். முருகன் எங்கதான் தெரியணும். முருகன் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க சொல்லு. எங்க இருக்கிறோம் இப்படி பார்த்தா முருகன் எவ்வளவு சாப்பிட்டான கை இருக்கு. கை பிடிச்சா என்ன பணம் முருகன் இருக்கிறான்னா உன்னுடைய சார் தான் நாடக்காருக்கு கொடுக்குறே இல்லையோ எனக்கு 3 பாக்கெட் பிஸ்கெட் இல்ல நாடக்காருக்கு 17 பிஸ்கட் தனியா ஃப்ரீயா கொடுன்னு சொல்லிங்கிறாங்க. ஆனா அவங்க கொடுக்கலாம் சொல்லி இல்ல அவங்க பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ அன்பா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இப்போ காலையில் போறாரு. டோக்கன் வரலமா காலையில் மொத்தம் டோக்கன் நம்பர் அது மாதிரி அண்ணா குட்டே பிஸ்கட் தான் தருவானா அவங்க சொல்லிக்கிறான் மனசுலேயே சொல்றாங்க. என்ன கேட்டு வாய்க்கு சாமி ஐயா முருகையா தோப்பில் இருக்கிறான். நீ வேற அதெல்லாம் கிடையாது. ஐயா நம்ம நாட்டை தேடி குறை பண்ணி வந்துக்கிறான். ஆமா அட நீ வேற அவ பச்சை குத்துவா பாரு.
அந்த பச்சை குத்தத்தை நாங்க வாங்கி கேட்டுக்கிறோம். வாங்க என்னாச்சு? பச்சை மட்டும் குத்த மாட்டாளா? ஏய். அவ குறி சொல்லுவாளாம். குறி சொல்வாளா? நான் குருவில கொக்கு சொல்லுவா. குறி 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 கடந்த காலம், நிகழ்காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எதிர்காலம். இந்த முக்காலத்தையும் மூக்காலே சொல்லுவாளாம். ஏய் பூக்காலே இல்ல பெரிய இல்ல முக்காலத்தை உணர்ந்து சொல்லுவாங்க. சொல்வா நம்ம யாரு கேட்கிறோம்? அந்த முருகனை அதெல்லாம் இதுவரைக்கும் கிடைக்கல. அந்த பொண்ணை வர வச்சு வாயை கிளறி எத்தனை பல்லுக்கு பார்த்து மாடையா அவ வாயால சொன்னாலும் முருகன் எங்க சொல்ல போறா. அப்படியா? பிடிச்சிக்கலாம். அழைத்து வா. இதுவா எங்க இருக்கிறது தெரியவில்லை. அவர் இருக்கிறது தெரியவில்லை என்றால் அவர் தகுந்த அம்மா கேக்குறாங்க ஏன் கண்ண முடியலையே வரான் சிரிக்காத சூப்பர் கை கை ஊத்திக்கிறாங்களே கத்தி வச்சாங்க வாயில போட்டு ஐயா எல்லாத்துக்கும் ஏற்கனவே ஒரு தம்பிக்கிறேன் பொறுப்பு வருவா அவன் கையில கை காய்ச்சப்பட வேகையை பார்த்து முருகை ஏற்கனவே சொல்லிடுவான். கூப்பிட்டுமா இருமா என்ன பின்னாடி அடிக்கிற நீ ஓ எதமா எங்க சாமி எஜமான் தானே முன்ன பொண்ணை பார்த்தது இல்ல ஐயோ மூஞ்ச பாரு அப்படிங்குது ஓ சாமி வாமுடி செமுனிங்களா நம்பி பா சாமி இது வாமுனி அது செமுனி கண்ணே ஏந்து வர எப்படி பாசாங்க இது வாமுனி செமுனி நான் பக்கத்துல நாய் குட்டி ஓ ஏ ஓ இவங்க இருவரும் யார் சாமி அண்ணன் தம்பி ஓ சாமி ஏன் சாமி அண்ணன் தம்பி ஓ சாமி கண்டன் கார்கோட ஏ பட்டா படுதா சாமி கண்டன் கார்கோடகன் ஓ சாமி ஒண்ணாம் கொடுத்தோம். ஓ நீங்க மாதிரி தொடர்பு நடக்குது அஞ்சு பைசா சொல்றது தெரியல உங்களுக்கு நான் கண்டன் அவருடைய தம்பி கார் கோடகன் இவங்க தான் அஷ்டமகிரி உதயகிரி ஆளக்கூடிய பெரும் அரக்கருடைய ஓ பெருந்தலைவர் சாமி ஓ இவங்க தான் குறி உரிக்கணுமா ஐயா ஓ சாமி நான் குறி சொல்லப்பனா ஓ என் குலதேவி சங்கமா வந்து துதிக்கணும் சாமி குலதேவி. ஏன் ஐயா வாடா ஜக்கம் இதுதாமா போலீஸ்காரே அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தி அம்மா சக்தி ஒன்று தமைய 16 திணிந்து வரக்கூடிய காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சி நீப்பத்துறையால நீதியுள்ள சென்னம்மா புத்தாக வளர்ந்தவளை பூந்தா வளர்த்தாலே முத்துமாறு ரேணுகா பரமேஸ்வரி அம்மா தாயே சேரமட்டி எல்லம்மா அக்கூர் ரேணுகம்மா ஆரணி அரேந்தம்மா தாயே நமது கட்டவர கிராமத்தில் அமர்க்கூடிய முனீஸ்வரா தாயே செல்லியம்மா காளியம்மா பொன்னியம்மா தாயே நான் வணங்கும் தெய்வமே ஜக்கம்மா என் சிரசு மீது அமர்ந்து நல்லது ஒரு வாக்கு வைக்க வேண்டும் என்று தாயே நீயே துணையா இருக்க வேண்டும் அம்மா கங்கா பவானி தாயே நீ வா வா வா, நீ வா வா வா, கண்டன் மீது நீ இறங்கி சூரி சொல்லவா. பவானி தாயே கலைவாணி தாயாரே, நீ வா வா வா, நீ வா வா வா, கண்டன் மீது நீ இறங்கி சூரி சொல்லவா.
விலகேற்று வையா. அது யார் ஜோதி ஜோதி அணிக்கலாமா ஜோதி அணிஞ்சு போச்சுமா. சொல்றேன் சொல்றி என்னடி நான் யார் குரப்பெண் குறப்பன்னு தானே நீ? ஏ வருங்காலம் நிகழ்காலம் நீங்கள் இருவரும் போஞ்சாலும் எந்த காலத்தை சொல்றே இல்ல. அம்மா, எந்த காலத்தை சொல்றே இல்ல. ஓண்டா விக்கிற ஒரு காலத்து டேய், கோசாமி கோசாமி சொல்றேன் தந்தி